அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம். ஆடி அமாவாசை திருச்செந்தூர் முருகன் கோயில் சத்ரு சம்ஹார யாகம், எடைக்கு எடை, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் தான் ஆடி மாதத்தில் ஏதோ கோவில் குடமுழுக்கு போயிட்டு வந்து அதை பற்றி கதை பேச போகிறான் போல அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அது இல்லை. இன்னும் சிலர் கூட நினைக்கலாம், இவன் பெரியார் டிஷர்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தப்பு, பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படின்னு ஏதோ கிளாஸ் எடுக்க போகிறான் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லை. இது ரெண்டுத்தையும் தவிர்த்து வேற என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம குருஜி அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்னடா இத்தனை நாளாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இல்லைன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ்ன்னு பேசிட்டு இருந்தானே, திடீர்னு குருஜி அன்புமணி ராமதாஸுங்கிறானே, என்ன தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். என்ன சொல்லுன்னு நீங்கள் யோசிக்கலாம். உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்படக்கூடாது. வீடியோ முழுமையாக பாருங்கள். வர வர உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்த்து எல்லாத்தையும் ஒரு 15 செகண்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அரசியலை எப்படி நான் 15 செகண்டுக்குள்ளே சொல்ல முடியும்? அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், சொல்ல தெரியாது எனக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம குருஜி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஆடி அமாவாசைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவரோட எடைக்கு எடன்னு ஏதோ காசையோ தங்கையோ பொண்ணையோ பொருளையோ அள்ளி கொடுத்துட்டாருன்னு நீங்கள் இமேஜினேஷனுக்கு போகக்கூடாது. நாம் பேசுறது குருஜி அன்புமணி ராமதாஸை பற்றி, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸை பற்றி. ஆகையால் அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் ஒரு காலம் வரக்கூடாது உங்களுக்கு எல்லாம். எடைக்கு எடை அரிசி கொடுத்துருக்காரு. எடைக்கு அதிகமாகவே 780 கிலோ அரிசியோ என்னமோ கொடுத்துருக்காரு. எடை போட்டுட்டு சாமி கும்பிட்டு உடனே ஒரு யாகத்தை போட்டு போயிடுவோம், எலெக்ஷன் வேற 2026 வருது அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்ணியிருக்காரு. அந்த யாகத்தை பேர் என்ன அப்படின்னா சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு. அது என்னப்பா சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னா, சத்ருன்னா எதிரிகளை சம்ஹாரம் பண்ற யாகம், வீழ்த்துற யாகம், அழிக்கிற யாகத்தை பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா களத்தில் இறங்கிட்டார். இனிமே நம்ம ஓட்டு கேட்டு, ஏன்னா எல்லா தேர்தலையும் பயங்கர அடி, குருஜிக்கு பலத்த அடி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இனிமே நம்ம இவங்க கிட்ட என்னத்தை பேசி ஓட்டு கேட்டு, நமக்கு இவங்க ஓட்டு போட்டு நாமளும் முதலமைச்சர் ஆன மாதிரி தான். ஒரு யாகத்தை போட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம போயிடுவோம். அது இடையில வேற கேட்டுக்கிட்டே இருந்தார், என்கிட்ட ஒரே 1 மாசம் கொடுங்க, 1 நாள் கொடுங்க, ஒரே ஒரு 5 ஆண்டு கொடுங்க, 5 ஆண்டு ப்ளீஸ் அப்படின்லாம் கேட்டு பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, ஆளுங்கட்சியை தூண்டி பார்த்தாரு, அவங்கள எமோஷனல் ஆக்கி, இந்தாப்பா 1 நாள் முதலமைச்சர் மாதிரி நீ 1 மாசம் இருந்து பார், இந்த கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தூக்கி ஆட்சியை கொடுத்துருவாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் எதாவது பண்ணி அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதனால தான் நம்ம பெரிய குருஜி ராமதாஸ் அவர்களும் சின்ன குருஜி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ச்சியாக சமீப காலங்களில் எங்ககிட்ட 5 மாதம் கொடுங்க, எங்ககிட்ட 6 மாதம் கொடுங்க, 1 மாதம் அதிகாரிகளை எங்கள் பேச்சை கேட்க வைங்க அப்படின்லாம் பேசி அரசாங்கத்தை தூண்ட பார்த்தாங்க. ஒன்றும் வேலைக்காகல. சரி, வேலைக்காகாது, போட்டுற வேண்டியதா ஒரு பாயாசத்தை அப்படிங்கிற மாதிரி போடு ஒரு யாகத்தை, சத்ரு சம்ஹார யாகம். யாகத்தை பண்ணதுன்னு எதிரிகள்லாம் தெரிச்சு ஓட போறாங்க. இனிமே அரசியல் 2026 மாண்புமிகு அன்புமணி குருஜி அன்புமணி ராமதாஸ் தாண்டா முதலமைச்சர் அப்படின்னு போய் ஒரு யாகத்தை போட்டு எடைக்கு எடை அரிசி இருந்தா அள்ளி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, கடல் நீர் நினைக்கிறேன், அதுல காலை நினைச்சிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து தண்ணி தலையில தெளிச்சுக்கிட்டு அப்படியே துண்டை தோல்ல போட்டு வந்தாரு பாருங்க. அடா மஜாவா இருந்துச்சு. அந்த மஜாவா குருஜி அசல் குருஜியாவே மாறிட்டு இருந்தார். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் பார்த்துருங்க. பேசுவோம். இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் திருச்செந்தூர் முருகனை மனமுருகி வேண்டி தன்னோட எதிரிகளை எல்லாம் பலமிழக்க செய்யும் சத்ரு சம்ஹார யாகம் நடத்திருக்கிறது தான் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. அதில் அன்புமணியும் அவரது மனைவி சௌமியா அன்புமணியும் ஆடி அமாவாசைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்திருக்காங்க. வெறும் வழிபாடு மட்டும் இல்லாமல் துலாபாரமும் கொடுத்துருக்காங்க. எடைக்கு எடை கூடுதலாக 30 மூட்டை அரிசியை சேர்த்து மொத்தம் 780 கிலோ அரிசியை கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வழிவிழக்க செய்யும் சத்ரு சம்ஹார யாகம் செய்து முருகனை முருகி வேண்டியிருக்காங்க. தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இப்போ அரசியல் வியூகங்கள் எல்லாத்தையும் தாண்டி எதிரிகளை வீழ்த்த சத்ரு சம்ஹார யாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கடைசியில் கடவுள்கிட்டே தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. அப்போ இல்லை பூஜை பரிகாரம்னு இறங்கிட்டா மக்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை வந்துருமா என்ன? பார்த்தீங்களா, குருஜின்னு சொல்கிறது தான் அந்த மாதிரி இருக்காரா? ஷோக்காக இருக்காருல்ல? அப்படியே தோலில் துண்டை போட்டு யாகத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கடல் நீரில் காலை நினச்சிக்கிட்டு சும்மா மஜாவா இல்லை? இனிமே பாருங்க 2026 வேற ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவாவது அதிமுகவாவது பிஜேபி கூட கிடையாது, கழட்டி விட்டுருவார் வர தேர்தலில். கழட்டி விட்டு மாற்றம் முன்னேற்றம் குருஜி அன்புமணி அப்படின்னு தான் இனிமே குருஜிங்கிற வார்த்தை சேரப்போகுது இனிமே. ஏன்னா அது சேர்ந்தாதான்
அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இனிமே அது நடக்க போகுது பாருங்க. அப்படி இதுல ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் எசக்க பெசக்க ஆகுது, தேர்தலில் ஏதாவது சாதக பாதகம் மாறுற மாதிரி இருக்குன்னா அடுத்தடுத்த ஆயுதங்களையும் நம்ம குருஜி அன்புமணி ராமதாஸ் கையில் எடுப்பார். என்ன ஆயுதங்கள்? எலும்பிச்சை பழத்தை வெட்டி அதுல குங்குமத்தை பூசி அவங்க வாசல்ல, எதிரிகளோட வாசல்ல வீசிட்டு வருவாரு. எதிரிகளோட காலடி மண்ணை எப்படியாவது கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை வச்சு செய்வனை செய்வாரு. தகடுல எழுதி செய்வினை செஞ்சு அவங்கவுங்க வீட்டு வாசல்ல அவங்கவுங்க போற வழியில புதைச்சு வைப்பாரு. காசை 2ஆ வெட்டி போட்டு செய்வினை செய்வாரு. இப்படி மாந்திரீகத்துல என்னென்ன வித்த இருக்கோ, என்னென்ன மாய மந்திரம் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு 2026 முதலமைச்சர் ஆறதாண்டா ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. எல்லா ஸ்பெஷலிஸ்டுகளையும் கூப்பிட்டு இனிமே மாந்திரிகம் செய்ய போறார், செய்வினை செய்ய போறார், காசை வெட்டி போட போறார், தகடை பதிக்க போறார், காலடி மண்ணை வச்சு செய்வினை செய்ய போறார், எல்லாத்தையும் பண்ண போறார். ஜோரா கை தட்டுங்க, வாங்க 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 அப்படிங்கிற நிலைமை ஆக போதா இல்லையா பாருங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கட்சியோட வழிகாட்டிங்க, கொள்கை வழிகாட்டிங்கன்னு ஒரு 3 பேரை சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சினா எதை நான் கேட்குறீங்க? அட நம்ம குருஜி தலைவராக இருக்கிற, அதாங்க குருஜி அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை வழிகாட்டின்னு 3 பேரை சொல்லுவாங்க. அவங்க போஸ்டர்கள் எல்லாம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தவறாம அந்த 3 பேர் படத்தையும் போடுவாங்க. ஆனா அது கண்ணுக்கு தெரியாது, அப்படி போடுவாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், இவங்க 3 பேர் தான் எங்க கட்சிக்கே வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அதை பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கெடு வாய்ப்பாக நான் இந்து மதத்தில் பிறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். கெடு வாய்ப்பாக இந்து மதத்தில் பிறந்து விட்டேன், ஆனா என்னுடைய மரணம் நான் ஒரு இந்துவாக சாகவே மாட்டேன் நிச்சயம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சு அதே போல செஞ்சியும் காட்டினவரே புரட்சியாளர் அம்பேத்கர். இது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே மிக கொடூரமானவர்களை நீங்க வரிசைப்படுத்தி நிப்பாட்டினா அதுல 2 அடி முன்னாடி இந்த இந்துக்கள்னு சொல்லப்படுறவங்களை, சாதி புத்தி ஊறி போனவங்களை நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு இந்து மதம் அப்படிங்கிறது மிக 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 கொடூரமான மனித விரோதமானது அப்படின்னு சொன்னவர். மார்க்ஸ் 3வது எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்க்ஸ் இருக்கார்ல, காரல் மார்க்ஸ், அவர் சுரண்டலுக்கு எதிரான உலக தத்துவத்தை தந்தவர். உலகத்துக்கே பொருளாதார முதலாளித்துவ தொழிலாள வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுரண்டலுக்கு எதிரான உலக தத்துவத்தை தந்தவர் காரல் மார்க்ஸ். இப்படி இவங்க 3 பேர் தான் எங்களோட வழிகாட்டின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சோழியையும் ஒத்த சத்ரு சம்ஹார யாகத்துல முடிச்சு போட்டார். சத்ரு சம்ஹார யாகத்துல இவரோட அரசியல் எதிரிகள் வீழ்த்தாங்களோ இல்லையோ, இவங்க கட்சியோட கொள்கை வழிகாட்டிங்க 3 பேரும் வீழ்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த யாகத்துல பெரியார் சொன்ன கடவுள் இல்லைங்கிற விஷயமும் காலி ஆகி போச்சு. அந்த யாகத்துல நான் ஒரு இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை முழு மூச்சா எதிர்த்த அம்பேத்கரோட கொள்கையும் காலியாகி போச்சு. சுரண்டலுக்கு எதிரான உலக தத்துவத்தை தந்த காரல் மார்க்ஸோட கொள்கையும் காலியாகி போச்சு. ஏன்னா அங்க சுரண்டலே அதுதான் அடிப்படை. நானா தானே சுரண்டலுக்கு அடிப்படை. இப்படி ஒரு யாகத்துல 3 கொள்கை வழிகாட்டிகளையும் அட் அ டைம்ல க்ளோஸ் பண்ணிவிட்டாப்புல நம்ம குருஜி அன்புமணி ராமதாஸ். சேமமா பண்றேன் போங்கோ, நீங்க தான் 2026 நிச்சயம் முதலமைச்சராக்கும். ஒன்றும் பண்ண முடியாதவங்களே. ஒரு யாகத்தை பண்ணிட்டேன், தேர்தல் கிட்ட போய் இன்னொரு யாகத்தை பண்ணிட்டோம்னா ஓட்டு ஃபுல்லா மாங்கனிக்கு விழுந்துற போதுங்கிறேன். பண்ணிக்கலாம், அதையும் பண்ணிடலாம். எல்லா செய்வினை ஸ்பெஷலிஸ்டையும் கூட்டு பண்ணி விட்டுருவோம், சிறப்பா செஞ்சிருவோம். மாண்புமிகு முதலமைச்சர் குருஜி அன்புமணி ராமதாஸ் தாங்கிறேன். 2026 பண்ணிடலாம். இப்போ இறுதியா நம்ம இந்த குருஜின்னு ஏன் கூப்பிட்டோம் அப்படிங்கிற பேர் காரணத்தையும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். யாகம் பண்றாரு, எடை போடுறாரு, இனிமே பல விஷயங்களை பண்ண போறாரு. அப்போ இவர் ஒரு ஆன்மீக குருவா மாறிட்டாரு இல்லையா, அதனாலதான் குரு. அப்ப ஜி எதுக்கு அப்படின்னா, குரு ஜின்னு ஏன் கூப்பிடுறோம்னா, குரு ஆன்மீக குருவா மாறிட்டாரு. ஜி எதுக்குன்னா கூட்டணி. யார் கூட கூட்டணி அங்க இருக்கும்போது ஜி இல்லாம இருந்தா எப்படி? அதனால குருஜி அன்புமணி ராமதாஸ் தான் இனிமே. முடிஞ்சா பாட்டாளி மக்கள் கட்சி ஜின்னு கூட, கட்சிக்கு கூட ஒரு ஜியை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் வருங்காலத்துல. மக்களை நம்பாம, கொள்கைகளை நம்பாம, மூட நம்பிக்கைகளை நோக்கி நகர்ற எந்த ஒரு செயலும் அழிந்து போகும், வீழ்ந்து போகும், காணாமல் போகும், மக்களிடத்தில் புழக்கத்தில் இல்லாமல் போகும். மக்களுக்காக பேசாம, மக்களுக்காக உழைக்காம நீங்க எத்தனை பெரும் யாகங்களை நடத்தினாலும் வீழ்வது உறுதி.
அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய பேசலாம். குருஜியை பற்றியும் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.